சமூக ஈடுபாடும் மற்றும் சுகாதார அமைப்பு ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கும் மையத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வும் இது தொடர்பிலான விழிப்புணர்வு செயலமர்வும் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இன்று நடைபெற்றது. இந்த செயலமர்வில் சமூக அடிப்படையிலான பொது சுகாதார தலையீடுகள், விசேட தேவையுள்ள குழந்தைகளுக்கான அணுகுமுறை, சுகாதாரத்துறையில் சமூக ஈடுபாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் தெளிவூட்டப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி பேராசிரியர் டி சதானந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பரராஜசிங்கம் பிரதீபன், மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் இ முரளீஸ்வரன், கிழக்கு பல்கலைக்கழகம் சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கைகள் நிர்வாகத்தின் பணிப்பாளர் பாரதி கென்னடி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன பணியாளர் பேராசிரியர் அதுல சுமதிபால, பேராசிரியர் எஸ் குமரன், சுகாதார மற்றும் சமூக பராமரிப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகள், வைத்திய விரிவுரையாளர்கள், துறை தலைவர்கள், பல்கலைக்கழக சமூகத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். தெற்காசியாவில் நடத்தப்பட்ட முதல் நீளமான லாஞ்சிடியூடினல் இரட்டையல் ஆய்வும் ஆகும். Because we have a cream of professionals. எங்களிடம் பேராசிரியர்கள், பல வைத்தியர்கள், கலாநிதி பட்டம் பெற்றவர்கள் மற்றும் வைத்திய நிபுணர்கள் என மிக சிறந்த வல்லுநர்கள் உள்ளனர். சமூகத்துக்கு எங்களது மேலான சேவைகளை வழங்குவதற்கு இந்த மனித வளத்தை சிறப்பாக பயன்படுத்த முடியும். மேலும் எமக்கு கிடைத்துள்ள நிதி பங்களிப்பு மற்றும் ஆய்வக வசதிகள் மூலம் இங்கு பரிசோதனை அடிப்படையிலான ஆராய்ச்சிகளை எங்களால் முன்னெடுக்க முடியும் என நம்புகின்றோம். இதில் கண்காணிப்பு ஆராய்ச்சி, பரிசோதனை அடிப்படையிலான ஆராய்ச்சி உள்ளிட்ட பல சேவைகளை விரிவுபடுத்த முடியும். இந்த மையத்தின் செயற்பாடுகள் தடையின்றி இடம்பெறுவதையும் செயற்பாடுகளை முறைமைப்படுத்துவதையும் உறுதிப்படுத்த நாம் ஒரு குழுவை அமைக்க வேண்டும். இந்த மையம் ஒரு அணுகுமுறை மாற்றத்தை ஏற்படுத்தும். பயனாளிகளுக்கு சம உரிமையும் தமது கருத்துக்களை கூற சமமான வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட முடியும். இதன் அடிப்படையில் இது ஒரு ஆய்வு மையமாகும். சேவை வளங்களுக்கு அப்பால் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது வழிகாட்டியாக அமையும். உலகளாவிய ரீதியில் இதற்கான தேவை இருப்பினும் எமது நாட்டுக்கு இது மிகவும் அவசியமானது. இதன் விளைவாக முறையான வள முகாமைத்துவத்தினூடாக ஒரு நாள் சிங்கப்பூரை போன்று இலங்கையும் ஏனைய குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழும். நாம் எடுத்து வைத்துள்ள இந்த முதல் அடி ஒரு சமூகமானது எவ்வாறு நாட்டின் அமைப்புகளோடு தீவிரமாக ஒன்றிணைந்து செயற்பட முடியும் என்பதற்கு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக எம்மை மாற்றும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.